Hi students, இந்த வீடியோவில் நாம் சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பப்ளிக் எக்ஸாம் 2025 நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க் கொஷின்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பட் இதை செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸ் ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அதை நீங்கள் படிச்சிருங்க. பிகாஸ் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம்ஸ் அதிலேருந்துலாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நம்மளே சொன்ன மாதிரி எதுவும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸ் நீங்கள் ஒரு சிலது படிக்காமல் இருந்தீங்கன்னா அது இமீடியட்டாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த 4 பார்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழில் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மிஸ் ஆகிருந்தீங்கன்னா உடனே படிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுங்கிறத விட நான் கட்டாயம் படிக்க வேண்டிய கொஷின்ஸை நான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில இடத்துலலாம் நான் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். கலர்ஸில் வந்து நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வச்சுருப்பேன். அதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதுக்காக அதை மட்டும் படிக்காதீங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நான் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோவில் வரக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும். ஸோ கட்டாயம் படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமில் சூப்பராக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் geography questions. ஒரு பப்ளிக் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு 8 மார்க்ஸ் எய்தர் ஆர் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் வரும். பட் ஒரு கொஷின் ஜியாகிரஃபிலேருந்தும் ஒரு கொஷின் ஹிஸ்ட்ரியிலேருந்தும் வந்தது. அந்த ஜியாகிரஃபிலேருந்து வந்த கொஷின் தான் எக்ஸ்பிளைன் த பெனின்சுலார் பிளாட்டியூங்கிறது. ஸோ ஜியாகிரஃபிலேருந்தும் கேட்க மாட்டாங்க. பட் அந்த கொஷினை மெயினாக படிச்சுக்கோங்க. சிவிக்ஸ் கொஷின்ஸ். Economics questions. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாம் இப்போ தமிழில் இருக்கும். நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எதுவும் கொஷின்ஸ் படிக்கலைன்னா உடனே படிச்சிருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ். ஜியாகிரஃபி, புவியியல். சிவிக்ஸ். எக்கனாமிக்ஸ், பொருளியல்.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் படிக்க நான் சொல்லலை, நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க, நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் நான் மென்ஷன் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 1-2 கொஷின்ஸ் நீங்கள் படிக்காதது எதுவும் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை உடனே படிச்சிருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் வந்தால் சூப்பராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஹிஸ்ட்ரி மேப்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி மேப்ஸ் வீடியோலாம் அப்லோடட். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம் ஈஸியாக வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எழுதுங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.